சண்டே வந்து சிக்கன் மட்டன்னு சாப்பிட்டு மண்டே வந்து தோசை பருப்பு குழம்புன்னு பார்த்தா அப்படியும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஆலங்கட்டி மழை பெய்யுது, ஐஸ் கட்டி மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெயில் பல்ல இடிச்சிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு மதியத்தை முடிச்சாச்சு. அப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. சந்தை செலவு வந்து இந்த டைம் ரொம்ப ஓவராக போயிடுச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாட்டு தக்காளி மிளகான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு நாட்டு தக்காளி கீரை எவ்வளோம்மா? நாட்டு தக்காளியா? எப்படி நாட்டு தக்காளின்னு தெரியும்? எது மாதிரி? இது மாதிரியா? என்னம்மா சொல்கிற? அப்போ பழத்துக்கு எப்படிம்மா? எல்லா பழத்துலையும் அப்படி இருக்குமா? ஏப்பா பேத்திக்கு மாங்காய் வந்தாச்சு. இது எவ்வளோம்மா வாங்குனீங்க? 125 ரூபாயா? அது 125. போட்டுட்டியா? மிஷினை போட்டுட்டியா? போட்டுட்டியா? எந்த வச்சு போட்டேன்? 300 ரூபாயா? இது 750 ரூபா. கீரைக்கட்டு எவ்வளோ? கீரைக்கட்டு 10 ரூபா. சந்தைக்குன்னு போயிட்டு வந்தாவே இந்த போண்டா பஜ்ஜி இல்லாமல் வந்து அந்த சந்தை வந்து முடியவே முடியாது. இதுதான் முக்கியமாக அந்த சந்தைக்கு போயிட்டா. அப்புறம் அம்மா வந்து பலாப்பழத்தை வந்து அரிஞ்சிட்டாங்க. அப்பா அரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதே நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நார்மலாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் நானும் பாப்பாவும் வேறு சண்டை ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா வந்துட்டு எதுக்குடி சண்டை போட்டுட்ருக்குறீங்க, இருடி வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு வந்து பலாச்சோலையை வந்து அரிஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி